ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடி மையம், அதாவது பால்வாடி. அங்கன்வாடியில் தமிழக அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஆசிரியர், உதவியாளர், சமையலர், இவங்க எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 38 மாவட்டத்துக்கும் தனித்தனியான விண்ணப்பம், தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதோட கடைசி தேதி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி. இதற்கு ப்ரையாரிட்டி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாமா, அதாவது பிஎஸ்டிஎம் எனி ப்ரையாரிட்டி இருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மளுடைய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமாக, அதுக்கப்புறம் ரேஷன் கடை சம்மந்தமாக கவர்மெண்ட் அப்டேட்ஸ் அனைத்தும் நம்மளுடைய சேனலில் கொடுத்துட்டே வரோம். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையத்தில் வேலைவாய்ப்பு தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷனு உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் இல்லை 5th ஸ்டாண்டர்ட், 8th பாஸ் ஆர் ஃபெயிலு, 5th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். முக்கியமான விஷயம் இது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முற்றிலும் பெண்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு. ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்த ஊர்லேயே, நம்ம சொந்த மாவட்டத்தில் சொந்த ஊர்லேயே நம்மளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையத்திலே வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வேரியஸ் போஸ்டிங் இருக்குது. அதாவது மேற்பார்வையாளர் இருக்குது, ஆசிரியர் இருக்குது, அதுக்கப்புறம் சமையலர், உதவியாளர் போன்ற நிறைய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இது பார்த்திங்கன்னா நமக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்திலேருந்து நமக்கு வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அங்கன்வாடி உதவியாளர்கள், மேற்பார்வையாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போன்ற 40,000க்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா நமக்கு வேகன்சிக்கு ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதற்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். இதற்கான காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது. நீங்கள் 1 or 2 years ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களை பர்மனெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணியாளர், உதவியாளர்கள், மேற்பார்வையாளர், ஆசிரியர் அப்படின்னு 4 விதமான பதவிகளுக்கு உங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. இதற்கான விண்ணப்பம் பார்த்திங்கன்னா தொடக்க தேதி ஜனவரி 10லேருந்து விண்ணப்பம் முடிகிற தேதி பிப்ரவரி 15 வரை உங்களுக்கு இருக்குது. ஸோ யாராவது உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிங்க. இதற்கான வெப்சைட் லிங்க் பார்த்திங்கன்னா நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது முற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்புங்க. பெண்களுக்கு முற்றிலும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கானது. கண்டிப்பாக பெண்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா யாராக இருந்தாலுமே நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான கல்வி தகுதி என்ன, அதுக்கப்புறம் வயது வரம்பு பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து நீங்கள் 45 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இதே எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதே பிஎஸ்சிஎம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கல்வி தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த தேர்வு செயல்முறை நடக்கும். இதற்கான மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 8,000லேருந்து 18,000 வரை உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க. அதிகாரப்பூர்வ வெப்சைட் பார்த்திங்கன்னா wcd.nic.government.in என்ற வெப்சைட்டில் போய் செக் பண்ணணும். நீங்கள் மேற்பார்வையாளர் பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கலாம், பிஏ முடிச்சிருக்கலாம், இல்லை பிசிஏ முடிச்சிருக்கலாம், இல்லை பிஎஸ்சி, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே தாராளமாக இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் சமூக பணி, அதாவது சோசியல் ஒர்க் ஏதாவது பண்ணீங்க, அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 1ஆம் வகுப்பு முதல் நீங்கள் 10ஆம் வகுப்போ இல்லை 12th வரவோ இல்லை டிகிரி வரவோ நீங்கள் தமிழ் வழியில் நீங்கள் படிச்சிருந்த டிகிரி பிஏ தமிழ் அந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ரையாரிட்டி முற்றிலும் உண்டு. இதே நீங்கள் விடோவாக இருந்தீங்க இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க, முதல் தலைமுறை பட்டதாரியாக நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை இன்டர்காஸ்ட் மேரேஜாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உதவியாளர் நீங்கள் குறைந்தபட்சமாக நீங்கள் 8 அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அதாவது 8th ஸ்டாண்டர்ட் இல்லை 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே
தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் 8th வரை நீங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்க, இல்லை 10th வரை தமிழ் வழி கல்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கனாலுமே வந்து உங்களுக்கு முன்னுரிமை உண்டு. ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஏ தமிழ் இல்லை பிஏ இங்கிலீஷ் இல்லை வந்து பிஎட் எம்எட் நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலுமே ஆசிரியருக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் பிஎட் படிச்சிருந்தாலே வந்து இந்த ஜாபுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். எலிஜிபிலிட்டி தான். அதற்கு மேற்கொண்டு படித்தவங்களாக இருந்தால் கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். பொறுத்தவரையில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆசிரியர் சம்மந்தமான நீங்கள் கோர்ஸ் தான் வந்து முடிச்சிருக்கணும். நீங்கள் பிஎட் எம்எட் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலே வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க கவர்மெண்ட் ஜாப்புங்க, லேடிஸ்க்கானது. அதாவது பெண்கள் வந்து நீங்கள் வந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து தாராளம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 45 வயசு 50 வயசு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 இயர்ஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு சேலரி அதிகமாகவே கிடைக்கும். கவர்மெண்ட் கொடுக்குற அனைத்து சலுகைகளுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடே வரும், சாட்டர்டே சண்டே லீவு வரும். அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் எப்பப்பெல்லாம் லீவ் விட்றாங்களோ அந்த லீவும் வரும். உங்களுக்கு லீவுக்கான சம்பளமும் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஆன பிறகு உங்களுக்கு கொடுப்பாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் இருக்குது இந்த வேலையில். இந்த எக்ஸாமோட செலெக்ஷன் லிஸ்ட் எப்படி நடக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தந்த கல்வி தகுதிக்கான தேர்வு வந்து வைப்பாங்க. அதாவது எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் விடுவாங்க. அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு நீங்கள் டைரெக்டாக வந்து ஜாபுக்கு போயிடலாம். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இதற்கான அதிகாரப்பூர்வ வலைதளம் வந்து பார்த்திங்கன்னா www.nic.in இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருந்தால் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக வந்து இந்த வேலையை நம்ம வாங்கிடலாம். ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதணும். அதாவது 10th லெவல் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இதே பிஎஸ்டிஎம் ப்ரையாரிட்டி ஏதாவது வச்சுருக்கேன் அப்படின்னாலுமே வந்து தாராளமாக கிடைக்கும். ஆசிரியரை பொறுத்தளவில் நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும். இதே மேற்பார்வையாளருக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ரொம்ப வந்து டீப்பாக ரொம்ப கஷ்டமாக வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதற்கான உங்களுடைய கல்வி தகுதி, உங்களோட பேர், உங்களோட மாவட்டம், உங்கள் அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் போட்டு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து டைரெக்டாக நீங்கள் ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், இல்லை ஆன்லைன்லேயுமே வந்து பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஈஸி ப்ராசஸ்ஸாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே பயன்பெறலாம். இதில் நீங்கள் கண்டிப்பாக வந்து உமனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ இந்த 2 முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் தான் வந்து வரும். அதுக்கப்புறமா சீக்கிரமாகவே வேலை கிடச்சிரும். கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.